சொத்தின் பேரில் கடன். சொத்தின் பேரில் கடன் கொடுக்குதல் எந்தெந்த வகையில கடன் கொடுக்குறாங்க இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, பத்திரத்தை வைத்து கொடுக்கப்படும் கடன். அதாவது உங்க கையில் ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டு, ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்துட்டு அதுக்கு பணம் கொடுங்க, நீங்க அக்கௌண்ட்ல கொடுக்கணும் அப்படின்றதான் கண்டிஷன். சரியா? ரைட். அது உங்களை பாதுகாக்கும். நீங்கள் அக்கௌண்ட்ல பணம் கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களை பாதுகாக்கும். ரைட். அடுத்தது பத்திரப்பதிவு செய்த கடன், மார்ட்கேஜ் டீட் போட்டு பதிவு செய்து வாங்குகின்ற கடன், அது உங்களை பாதுகாக்கும். சரி. அதன் பின்பு வேறு எந்த வகையான கடன்கள்? அக்கௌண்டில் கொடுக்கப்படும் ப்ராமிசரி நோட்டு கடன்கள். ரைட். அடுத்தது அக்கௌண்டில் கொடுக்கப்படும் காசோலையை பேஸ் பண்ணி அளிக்கப்படக்கூடிய கடன்கள். ஸோ இந்த வகையான கடன்கள். மற்ற இதர என்ன சொல்றாங்கன்னா வாகன கடன்கள், வீட்டு கடன்கள் போன்ற வகையில் பார்த்தீங்கன்னா சொத்தின் பேரில் அவருக்கு இருக்கக்கூடிய அசை மற்றும் அசையா சொத்துக்களை வைத்து தான் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொத்தின் பேரில் நீங்கள் கடன் கொடுக்கும்போது அதனை வசூலிப்பது பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியுடன், அபராதத்துடன் நீங்கள் வசூலித்துக் கொள்ள முடியும். பட் அதற்கான காலதாமதம் என்பது நிச்சயம் ஏற்படும்.